ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இந்த ஜலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. The people I formed for myself, that they may proclaim my praise. The people I formed for myself, that they may proclaim my praise. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை சில செக்குலர் பீப்புள், வாழ்க்கைக்கு ஏதாவது பர்பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா சில பெரிய நபர்களை சொல்ல, பெரிய ஆட்கள், பிலாசபர்ஸ் அல்லது சில சயின்டிஸ்டுங்க, சில மனுஷர்கள், அதாவது கடவுளை நம்பாதவங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கைக்கு எந்த பர்பஸும் இல்லை, இந்த வாழ்க்கைக்கு எந்த பர்பஸும் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. எதுவும் அப்படிலாம் ஒண்ணு, யாரும் எந்த பர்பஸோட இந்த உலகத்துல யாரும் பிறக்கல, அப்படிலாம் எந்த பர்பஸும் மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, விருப்பப்பட்டவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி ஏதாவது பர்பஸ் என்ன செய்யலாம், அவங்களே ஏற்படுத்திக்கலாம். நம்ம லைஃப் ஏதோ ஒரு பர்பஸ், அவங்கவுங்க விரும்பினதுக்கு ஏற்றதுபடி ஒரு பர்பஸோட, ஒரு நோக்கத்தோட வாழலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஏதாவது பர்பஸ்ன்னு இருக்குன்னா அன்பு, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில எந்த பர்பஸும் கிடையாது, மனுஷன் பிறக்கிறான் இறக்குறான் வாழறான் நடுவுல, அப்படிலாம் ஒன்றும் பெரிய பர்பஸ்லாம் ஒன்றும் இல்லை. சிலர் சொல்றாங்க, அவங்கவுங்க ஏதாவது விரும்பினா ஒரு பர்பஸை வச்சு என்ன செய்யலாம், வாழ்ந்துக்கலாம். சிலர் சொல்றாங்க, இல்ல இல்ல, ஒருத்தவங்க நேசிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாரோடையும் நல்ல உறவுல இருக்கணும், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? அவரை துதிப்பது. அல்லேலூயா. அவரை துதிப்பது. இந்த ஜலத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் சிருஷ்டித்ததன் நோக்கமே அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம பிறந்தது நோக்கமே அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. நாம எந்த நோக்கமும் இல்லாமல் சிருஷ்டிக்கப்படல. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னன்னா, அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. நமக்காக நாம் சிருஷ்டிக்கப்படல. அல்லேலூயா. நல்லா குண்டான் சோற தின்றது, நல்லா மணிக்கணக்கில் தூங்குறது, வாழ்க்கையில கண்ட ஊர்ல சுத்தி ஜாலியா சுத்தி வர்றதுக்கும், விதவிதமான வஸ்திரங்களையும் பொன் ஆடைகள் ஆபரணங்களையும் உடுத்திக்கிட்டு பகட்டா திரிவதற்காகவும் நாம் சிருஷ்டிக்கப்படல. நமக்காக நாம் சிருஷ்டிக்கப்படல. நாம் வாழ்வதற்காகலாம் நமக்கு சிருஷ்டிக்கப்படல. நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. துதி அப்படிக்கு ஹீப்ரு வேர்டு பல வார்த்தைகள் இருக்கு, பல வார்த்தைகள். அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை ஹலால். முக்கியமான வார்த்தை ஹலால். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹலால்னு? பிரியாணி ஹலால், ஹலால் கறி போட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க இந்த ஓதிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கறியை வெட்டுவாங்க. அதான் ஹலால். சரி, ஹலால் என்ன அர்த்தம்னா, டு ஷைன், போஸ்ட், செலிப்ரேட், குளோரிஃபை, அவரை மகிமைப்படுத்துவது.
அவரை உயர்த்துவது, அவரை செலிப்ரேட் கொண்டாடுவது, மகிமைப்படுத்துவது ஹலால்னா அர்த்தம். ஹலால்ன்ற வார்த்தையிலிருந்து அல்லேலூயா என்ற வார்த்தையே வந்தது. அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு ஹலால் தான் ரூட் வேர்டு. அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்னா யெகோவா தேவனுக்கு துதியின் அர்த்தம். யெகோவா தேவனுக்கு ஹலால் அந்த வார்த்தையிலிருந்து அல்லேலூயா வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயான்னா யெகோவா தேவனுக்கு துதி, ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்லுது, யாதா அப்படின்னா டு கிவ் தேங்க்ஸ், நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாதா. இன்னொரு டெஹில்லா, டெஹில்லா அப்படின்னா சாங் ஆர் ஹிம்ஸ் அர்த்தம், பாடல்கள், கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், டெஹில்லா. ஜமார் அப்படின்னா அர்த்தம் டு சிங் பிரைஸ். இந்த வார்த்தைலாம் ஹீப்ரு வார்த்தைங்க, இதெல்லாம் அந்த துதிக்கு சொல்லப்படுகிற வார்த்தைங்க. ஷபாக் அப்படின்னா டு ஷவுட், சத்தமா கர்த்தரை துதிப்பது, ஷபாக். பாராக் அப்படின்னா டு பிளஸ் அல்லது கிவ் ஹானர், கர்த்தருக்கு மகிமையை கனத்தை செலுத்துவது. இதெல்லாம் வந்து ஹீப்ரு வேர்டு. ஹலால், யாதா, தெஹில்லா, ஜமார், ஷாபாக், பாராக், எவ்வளவு வார்த்தைகள் துதிக்கு ஹீப்ரு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த துதி என்ற இடத்துல தெஹில்லா அப்படின்னு தான் சொல்லப்படும், பாடல்கள். அல்லேலூயா. நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும்? அல்லேலூயா. நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும்? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ஏன் கர்த்தரை துதிக்கணும் பாஸ்டர்? கர்த்தரை ஏன் துதிக்கணும்? பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை துதிப்பதற்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். சங்கீதம் 18:3 வாசிங்க. சங்கீதம் 18:3 சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 18:3 வாசிங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவர்தான் கனத்துக்குரியவர், துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்குரியவர், தொழுகைக்கு உரியவர். அவர் துதிக்கு பாத்திரர். அவரை துதிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிட்டார் செய்யறான், ஒரு மனுஷன் கிட்டார் செய்யறான்ல, கிட்டாரோ அல்லது வயலினோ விலை உயர்ந்த மரத்தினால அல்லது விலை உயர்ந்த பொருட்களால ஒரு கிட்டார், அழகான கிட்டாரை செய்து ஷெல்ஃப்ல மூடி வச்சிருந்தா அந்த கிட்டாருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? ஏன் கிட்டார் செய்யப்படுகிறது, ஏன் வயலின் செய்யப்படுகிறது? அதுல இருந்து ஒரு அழகான மியூசிக் வரணும். அதனால அழகான ஒரு மியூசிக் வந்தாலும் அந்த கிட்டாருக்கும் அந்த வயலினுக்கும் வேல்யூ. அது அழகா இருக்கிறதுனாலயோ, அது ஒரு நல்ல ஷெல்ஃப்ல இருக்கிறதுனாலயோ, ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறதுனாலயோ அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு எந்த மகிமையும் கிடையாது. அதுல இருந்து வர்ற சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதை செஞ்சவருக்கும் அதை வாங்கினவருக்கும் அது பிளசண்டா, அது சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அது போலதான் கர்த்தர் நம்மை எதற்காக உண்டாக்கினாரோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கலன்னா நம்முடைய லைஃபே வேஸ்ட். நம்முடைய லைஃபே வேஸ்ட். நாம வாழறதுக்கு அர்த்தமே கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்கத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 71:6 வாசிங்க. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா.
நாம தாயின் கருவுல உருவாகும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்தாரு? ஆதரித்தார். அங்கேயே கர்த்தர் என்ன செய்தாரு? ஆதரித்தார். எப்படி ஆதரித்தாரு? அம்பிளிக்கல் கார்டு, அது என்னது? தொப்புள் கொடி இல்ல? தாய்க்கும் பிள்ளைக்கும் எது கனெக்ஷனை உண்டாக்குது? வயிற்றுல இருக்கும்போது அந்த தொப்புள் கொடி மூலமா தான் ஆக்சிஜன் போகுது, தொப்புள் கொடி மூலமா தான் ஃபுட்டு போகுது, தொப்புள் கொடி மூலமா தான் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் வயிற்றுல இருக்கும்போது போகுது இல்ல? வயிற்றுல இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு என்ன? தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் அதுலதான் இருக்கு. அத குழந்தைய வெளியில எடுத்துட்ட உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணி என்ன செய்வாங்க? முடிச்சு போட்டு விட்டுருவாங்க இல்லையா? அதனால கனெக்ஷன் கட் ஆயிடுதா என்ன? உறவுகளான இருக்கு. அல்லேலூயா. நம்ம தேவன் அந்த தொப்புள் கொடி மூலமாவே நாமெல்லாம் வேலை செஞ்சா சம்பாதிச்சோம், உள்ள சம்பாதிச்சு வேலை செஞ்சா வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தர் அங்கேயே நம்ம என்ன செய்தார்? ஆண்டவரே போஷித்து இருக்கிறார், ஆதரித்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்தே கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஒரு சிலர் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாயின் வயிற்றுல ஏற்படி ஏதாவது 1-2 இறந்து போயிருக்கலாம். நம்ம பிறந்ததுக்கு கூட இறந்து போயிருக்கலாம். எத்தனையோ குழந்தைகள் கர்ப்பத்திலே என்ன ஆயிடுது? நாம வெளியில வந்ததே கர்த்தராலதான். அல்லேலூயா. வெளியில வந்ததே கர்த்தராலதான். அங்கேயே ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது. நீங்க வாசிங்க சங்கீதம் 139 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 139 13வது வசனம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டிப்பே பிரமிக்கத்தக்கது. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வயிற்றுல உருவாகுவது பிரமிக்கத்தக்கது. இப்ப ரீசெண்டா ஒரு நோபல் பரிசு 2 பேர் கொடுத்திருக்கிறாங்க, 2 டாக்டர்ஸ். அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்படி இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது, அது காட் மட்டும்தான் அறிவார்ன்ற ஒரு நிலையில இருந்தது. டாக்டர்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூக்கு இந்த இடத்துல எப்படி மூக்கு வருது, இந்த செல்ஸுங்க மட்டும் எப்படி இங்க ஃபார்ம் ஆகுது, இந்த காது எப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, ஏன் 2 காலும் மண்டை மேல முளைக்காத இங்க கரெக்டா எல்லாருக்குமே இந்த பக்கமே முளைக்குது, ஏன் காது இந்த பக்கம் எல்லாத்துக்கும் கரெக்டா இந்த இடத்துலயே இருக்கு, முதுகுல 2 காது ஏன் முளைக்க மாட்டேங்குது? இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இது காட் நோஸ், இது கடவுள் தான் அறிவார்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அது எப்படி அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களா. அதான் அதிசயம், அது மிரக்கல்ஸ். அதிசயமானவைகள் என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் எல்லாம் அவர் முன்னமே அறிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எலும்புகள், நம்ம உடம்புல எலும்புகள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே நம்ம உடம்புல நாம எல்லாம் ஒரு செல்லா இருந்தது, அப்படியேதான் மல்டிப்ளை ஆகி வந்தோம். வயிற்றுல ஒரு செல், நம்ம அப்பா அம்மாவுடைய எக்கோ அந்த ஸ்பெர்ம் சேர்ந்து ஒரு செல் ஆகி அது அப்படியே மல்டிப்ளை ஆச்சு. அங்கவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த எலும்புகள் அந்த டிசைன் அங்கே கர்த்தர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா.
உமது புஸ்தகம்னா ரெண்டு விதத்துல சொல்லிக்கலாம். ஒண்ணு, காட் ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார், அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு புத்தகம் இருக்கு, அல்லேலூயா. நம்முடைய டிஎன்ஏவே ஒரு புக்கு தான். நம்முடைய டிஎன்ஏவே ஒரு புக்கு தான். அது பல வால்யூம் உள்ள ஒரு புக்கு. அந்த டிஎன்ஏவுக்குள்ள உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுலதான் இருக்கு. கர்த்தர் அதுல எழுதி வச்சிருக்கிறார், அல்லேலூயா. அந்த டிஎன்ஏவில் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ ஒரு புக்கு, ஒரு கோடிங். கம்ப்யூட்டர்ல எப்படி ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம், அது போல டிஎன்ஏவில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க டிஎன்ஏவில் இருக்கிறீங்க, அல்லேலூயா. அங்கேயே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அது ஒரு புக்கு. இதை விட எல்லாத்துக்கும் மேலாக அவர் மைண்டே ஒரு புக்கு தான், அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார்? எதுக்கு? ஏதோ பிறந்துட்டு இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழறதுக்கா? அவரை துதிப்பதற்காக, அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்கு. ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணையறான்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அல்லேலூயா. அது என்னன்னா அவரை துதிக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆர்டிஸ்ட் பிக்காசோ படம் வரைஞ்சிருக்கிறான்னா அதெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு என்ன விலை போகும். சில ஆர்ட்டுங்கெல்லாம் ஒரு கேலரியில் வச்சாங்கன்னா பல கோடிகளுக்கு அது விலைக்கு எடுப்பாங்க, ஏலம் எடுப்பாங்க. அதுல இருக்கிற பெயிண்ட்டுக்காக இல்ல, அந்த படத்துக்காக இல்ல, அதை வரைந்த நபரை பொறுத்து தான் இருக்கு அதனுடைய வேலை, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உண்டாக்கினார்னா நமக்குரிய வேல்யூ அவரால வந்தது, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் டிசைனர். நம்ம டிசைன் பண்ணவரே அவர் தான், அல்லேலூயா. எதுக்காக நம்ம வாழறோம்? அவரை துதிக்கிறதுக்காக. 2 நாளுக்கு முன்னாடி டிவியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்றாரு, இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, இப்போ கால்குலேட் பண்ண வேர்ல்டுல இந்த கொரோனா பீரியட்ல உலகத்துல சொன்னதை விட 10 மடங்கு அதிகமா செத்து இருக்கிறாங்க, கால்குலேட் பண்ணதை விட. எப்படின்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 70-80 லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க இப்ப கண்டுபிடிச்சதுல. தமிழ்நாட்டில் 36,000 பேர் கணக்கு கொடுத்துருக்கிறான், ஆனா செத்துது 8 லட்சம் பேர். குஜராத்ல 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க, அல்லேலூயா. இப்ப கணக்கெடுத்து பார்த்ததுல அதான் ஒரு டாக்டர் சொல்றாரு, நாம அப்ப கணக்கு கொடுத்தது ஒண்ணு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒண்ணு, பல மடங்கு செத்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை என்னைய அதில் காப்பாற்றிட்டு இருக்கிறார், அல்லேலூயா. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்னன்னா அவரை துதிப்பது, அல்லேலூயா. அவரை துதிப்பது தான். எனக்கு ரொம்ப க்ளோஸ் பாஸ்ட் அந்த கொரோனாவில் இறந்துட்டார், ரொம்ப நெருங்கிய நண்பர். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வந்தப்ப ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப ஃபோன் பண்ணார் எனக்கு. நான் அன்பு பயப்படாத, தைரியமாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார். நான் சுகமாகி வந்துட்டேன். செகண்ட் வேவ்ல அவருக்கு வந்துருச்சு. அவர் போன உடனே எனக்கு தான் போன் அடிச்சார், எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னாரு. பயப்படாதீங்க, நீ தானே நான் தைரியப்படுத்துறீங்க, ஒன்றாக தைரியமாகுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் போனவர் தான். அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை, இறந்து போயிட்டேன். நீதிமான்லாம் மரித்து போறாங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு, அல்லேலூயா. என்னன்னா அவரை துதிப்பது தான், அவரை ஆராதிப்பது தான். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து வளைந்து அது கையில கெட்டு போச்சுன்னா அந்த மண்ணை தூக்கி போடல, அவன் அந்த மண்ணை திரும்ப என்ன செய்யறான், வணையிறான். அது போலதான் கர்த்தர் நம்மளை தூக்கி போடல. நம்ம பாவம் செய்து கெட்டு போயிட்டோம், கர்த்தர் நம்மளை தூக்கி போடல. திரும்பவும் அவருக்கு பிரியமானபடி ஆண்டவர் வணைந்தார், அல்லேலூயா. ரீக்ரியேஷன் பண்ணார் நம்மளை. எதுக்கு? நான் அவரை துதிக்கிறதுக்காக, அல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக. நாம இஷ்டப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அவரை துதிக்கிறது தான் நம்ம என்ன செய்யறதில்ல,
அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது. ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சை விட்டுட்டு சொந்தக்காரன் வந்தான்னா அவன் பின்னால ஓடிடுறது. கல்யாணம் பத்திரிக்கை அழைச்சான்னா சர்ச்சை விட்டுட்டு ஓடிடுறது. ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா ஓடிடுறது. கர்த்தரை துதிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அதுக்காக எத்தனை 1000 வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. வேற எதுக்கோ செலவு பண்றோம். கர்த்தரை துதிக்கிறதுக்காக செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வேற என்னென்னவோ பண்றோம். கர்த்தரை துதிப்பது தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் ஒரு நாள் கண் விழிக்க வச்சாருன்னா அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஒரு புது நாளை பார்க்க வைக்கிறார்னாலே அது கிருபை தான். அல்லேலூயா. நாம கண் விழிச்சு இன்னைக்கு கண் விழிச்சிட்டனாலே கர்த்தர் நம்ம கொடுத்த நாள். ஏதோ பிறந்துட்டா வாழ்ந்தே ஆகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிறாரு, வாழணும், அவ்வளவுதான். கர்த்தர் நாளை கொடுக்கிறார். இந்த நாளை நமக்கு கிஃப்டா கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளை கிஃப்டா கொடுக்கிறார். 25 வயசு பையனுக்கு வருஷங்களை கிஃப்டா தரார். 40 வயசு ஆயிட்டா 50 வயசுக்கு மேல ஆனா மாதங்களை தான் கிஃப்டா தரார். 80 வயசுல ஆனா நாட்களை கிஃப்டா தரார். 80 வயசுக்கு மேல போனா நாட்களை தான் கிஃப்டா தரார். இந்த நாள் வந்தா கிஃப்ட் நமக்கு. இந்த நாள் கிடைச்சா கிஃப்ட். நாம எல்லாரும் நொடிய கிஃப்ட் தான் நமக்கு. என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கிறது தான். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்வது. அல்லேலூயா. நாம ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ரெண்டாவது, நாம கர்த்தரை ஏன் துதிக்கணும்? சங்கீதம் 22:3 வாசிங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவரீரே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். அல்லேலூயா. Yet you can enthroned as the Holy One. You are the one Israel praises. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அதாவது enthroned அப்படின்னா யாஷாப் to sit. நாம துதிக்கும் பொழுது என்ன போடுறோம்னா அவருக்கு சிங்காசனம் போடுறோம். நாம துதிக்கும் பொழுது என்ன செய்யறோம்? சிங்காசனம் போடுறோம். அந்த சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை நாம எங்க துதிக்கிறோமோ அங்கே அவருடைய ஆளுகை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் இறங்கி வருகிறது. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். அங்க அவர் அமர்றார். ஒரு ராஜா இருக்கிறான்னு வச்சீங்களேன். அந்த ராஜா ஜனங்களுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். தன்னை மறைச்சிக்கிட்டு என்ன செய்யறான்? அப்படியே முக்காடு போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம மத்தியில ராஜா இருக்கிறாரு, நம்ம மத்தியில ராஜா நடந்து போயிட்டு இருக்கிறாருன்னா அந்த இடம் எப்படி ஆயிடும்? அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ராஜாவை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அட, ஒரு நடிகர் எப்படி போறான்னு வச்சீங்களேன், ஜனங்கள் என்ன தொல்லை பண்ணுது அவனுங்களை. பின்னால போய் போட்டோ எடுத்துக்கிட்டு அவனை கைய கொடுத்துக்கிட்டு அவனை என்ன பண்ணுது? அப்படியே கூட்டமா தொல்லை பண்ணுது. ஒரு ராஜா நடந்து போறாருன்னா அங்க எவ்வளவு ஜனங்கள் பிரைஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு கூட்டம் கூடி அவர் அப்படியே தூக்கிடுவாங்க. அது போலதான் நம்முடைய ராஜா நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ராஜா நம்முடைய துதிகளின் மத்தியிலே அமர்ந்து இருக்கிறார். அங்கே அவர் சிங்காசனம் அமைத்திருக்கிறார். நாம எங்க துதிக்கிறோமோ அங்கே அவருடைய ஆளுகை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல என்த்ரோன், ஆண்டவர் வந்து சீட் போட்டு உட்கார்றார். அவர் அந்த இடத்துல அவரை அமர்றார். அல்லேலூயா. அதனால நாம துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நாம பிரைஸ் பண்ணும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. வாசிங்க 2 நாளாகமும் 2 நாளாகமும்
5வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊற்றி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுவதும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. மேகத்தினால் நிறையப்பட்டது. அடுத்த வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம் அப்படியே இறங்கி வருகிறது. நான் ஒரு முறை கர்த்தரை துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்ததை பார்த்திருக்கிறேன். அப்படியே ஒரு மேகம் அப்படியே இறங்கி வருகிறது, அந்த இடத்துக்கு இறங்கி வருகிறது. தேவன் துதிக்கிற இடத்துல இறங்கி வர. அல்லேலூயா. நல்ல ஆலயத்துல சரி, வீட்லயும் சரி, ரோட்லயும் சரி, நல்ல பாடலை பாடி நல்ல கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தா அவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வருது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அந்த சர்ச்சில் இருக்கும்போது ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல அந்த சர்க்கிள் ஃபுல்லா தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததை நான் பார்க்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்படி இறங்கி வந்தா ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்றேன். கொஞ்சம் அப்படி பின்னுக்கு திரும்பினா போனா அந்த உணர்வுல திரும்பி முன்னாடி வந்த அந்த பிரசன்னத்தை உணர்றேன். திரும்ப 2-3 தடவை அப்படி வந்து போய் பார்த்தேன். ஒரு எல்லைக்குள்ள அவருடைய பிரசன்னம் அப்படியே மகிமையா அப்படியே இறங்கி வருகிறத என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கேன். அல்லேலூயா. எங்க வராருன்னா நாம துதிக்கிற இடத்துல, நம்ம பாடுற இடத்துல, நாம அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல அப்படியே தேவன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அங்க ஆசாரியர்கள் நிற்க கூடாதபடிக்கு அப்படியே மகிமை அப்படியே இறங்கி வருகிறது. அந்த குளோரி, அப்படியே பிரசன்னம், அவருடைய மகிமை அப்படியே அந்த இடத்துல சீனாய் மலையில அவருடைய மகிமை என்ன செய்தது? இறங்கி வந்தது. மேல் வீட்டு அறையில் அவருடைய வல்லமை இறங்கி வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குளோரி. கன்னியாகுமரிக்கு போனப்ப இந்த நைட்ல அந்த இடத்த பார்த்தா, இப்ப புதுசா லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கலாம். இந்த இப்ப புதுசா கண்ணாடி பிரிட்ஜின்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அந்த விவேகானந்தர் சிலைக்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில ஒரு பிரிட்ஜி போட்டு கண்ணாடி லைட்னால செட் பண்ணிருக்கிறான். தூரத்துல இருந்து பார்த்தா அந்த லைட்லாம் பார்த்தா பல கிலோமீட்டருக்கு நடுவுல, கடலுக்கு நடுவுல பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த இடம் குளோரிஃபை. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அந்த லைட்டு உயர அடிக்கிறத அப்படி நம்ம உதய சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி போட்டுருக்குறாங்க. உதய சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. அப்படி எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் அவ்வளவு குளோரியா இருக்கு. என்னன்னா அந்த லைட் எரியும் பொழுது, லைட்டு கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்கி வந்தா எங்க இருந்தாலும் பிரகாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வந்தா நம்ம எங்க இருந்தாலும் பிரகாசிப்போம். அதனால நாம எங்க துதிக்கிறோமோ, எங்க ஆராதிக்கிறோமோ, இந்த துதியையும் ஆராதனையும் விட்டவே கூடாது. அல்லேலூயா. எங்கெல்லாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் கூடி சேர்றோமோ, எப்பெல்லாம் தனியா உட்காடுறோமோ, எப்பெல்லாம் ஃபேமிலியா இருக்கிறோமோ, அப்பெல்லாம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல கர்த்தரை துதிக்கிற துதியில விடுதலை கலந்து வருகிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் வருது விடுதலை. உண்மையான விடுதலை எப்போ வரும்னா, கர்த்தரை நல்லா துதித்து பாடுங்க, கர்த்தர் விடுதலை தருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16, 25, 26 வாசிங்க. 16, 25, 26.
ராத்திரியிலே ஆ, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து தேவனை துதித்து பாடினார்கள். பாடினார்கள். காவலில் ஆ, வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆ, சதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஆ. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. பவுலும் சில்வானஸும் என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதித்தார்கள். அவங்க கட்டுகள் எல்லாம் என்ன செய்தது? அருந்து போனது. அல்லேலூயா. அவங்க என்ன நிலைமையில கர்த்தரை துதிச்சாங்கன்னா, கைகள் எல்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில கதவுகள்லாம் கம்பிகளுக்குள்ளாக கட்டுகளுக்குள்ளாக அவங்க துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நாம் அந்த நேரத்தில் துதிக்கிறோமா? நம்ம இந்த வெயில் அடிச்சாலே என்ன செய்யறோம்? அந்த கர்த்தரை துதிக்க முடியல. வெயிலா இருக்கு. மழை பெஞ்சா கொஞ்சம் மழை பெஞ்சிடுச்சு. அவங்க சிறைச்சாலையில, இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலையில டிவி இருக்கு, சிக்கன் வாரம் வாரம் போடுறான். எல்லாம் அன்னைக்கு சிறைச்சாலை எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏதாவது பயங்கரமான வெளி உலகமே பார்க்க முடியாது, இருட்டு தான், புகைக்குள்ளதான் கிடக்கணும். மனித உரிமையே இல்லாத காலகட்டம், மனுஷ உரிமையே இல்லாத காலகட்டத்துல, கட்டுண்ட இடத்துல, சிறைச்சாலைக்குள்ள சும்மா ஃப்ரீயா விடறானா? சிறைச்சாலை தானே, கம்பி தானே போட்டு மூடி வச்சிருக்கிறா, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கலாமே. அப்பயும் கையை போட்டு கட்டி வச்சிருக்கிறா. அந்த நேரத்துல கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லேலூயா. துதித்தா கர்த்தரை இறங்கிட்டாரு. கர்த்தரே இறங்கிட்டாரு. கையில இந்த கட்டுகள்லாம் அவிழ்ந்து போச்சு, கம்பியும் திறந்து போச்சு. இப்ப ஜெயிலர் என்ன பண்றான்? ஐயோ இவனுக்கு தப்பிச்சிட்டாங்கன்னு தற்கொலை பண்ற நேரத்துல, உனக்கு ஒண்ணும் கேடு செய்து கொள்ளாது, நாங்க இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பா கம்பி திறந்த உடனே எஸ்கேப் ஆகலவனுங்க. ரெண்டு பேரும் என்ன செய்யல? கட்டு. அப்பா பாருங்க, கர்த்தர் என்ன விடு, நாமளா கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, எஸ்கேப் ஆயிடு. கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு, கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு, ஓடிடலாம். அவங்க அதெல்லாம் செய்யல, அநீதி செய்யல, சட்டத்துக்கு விரோதமா செய்யல. என்ன செய்யறாங்க? அங்க உள்ளதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவனே வீட்டுக்கு கூட்டு போய் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் ரெண்டு பேரை விடுதலை ஆக்கிட்டார் பாருங்களேன். இவங்க கைகள் இருந்த சங்கிலிகள்லாம் அறுப்பு வச்சு அவன் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஜெயிலருடைய கண்கள் திறக்கப்பட்டு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரே செய்தாலும் சட்ட ரீதியா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரே அற்புதம் செஞ்சாலும் எப்படி செய்யணும்? அதுல ஒழுங்கு இருக்கணும், அதுலயும் நீதி இருக்கணும், அதுலயும் சரி இருக்கணும். கதவு திறந்துச்சுன்னு ஓடிடக்கூடாது, கதவு திறந்துச்சேன்னு ஓடிடக்கூடாது. கர்த்தர் அதுல ஏதோ அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. அதுல நீதிமானா இருந்தாங்க ரெண்டு பேரும். கர்த்தர் அதுல ரட்சிப்பு கொடுத்துட்டாரு பாருங்க, ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டுச்சு. சங்கிலிகள் உடையும். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, உங்க சங்கிலிகள், குடும்ப சங்கிலிகள்லாம் உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. வியாதிகள்லாம் சுகமாயிடும், கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டு போயிடும். அதெல்லாம் துதிக்கணும், வீட்டுல துதி சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. நல்லா துதிச்சு 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 கர்த்தரை பாடுங்க. பாடக்காரமா மாதிரி பாட்டு தெரியல பாடுங்க. அல்லேலூயா. அந்த அம்மா பாட்டே தெரியாது, புது டியூன் போட்டு நம்ம கூட பாடிட்டு இருப்பாங்க. புது டியூன் போட்டு அவங்களே ஒரு டியூன் போட்டுக்குவாங்க, அவங்களே பாடுவாங்க. கர்த்தர் அவங்க பாடலை கேட்காதே இருப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் கேட்பாரு. அல்லேலூயா. அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிச்சு நல்லா துதிச்சா, நமக்கு தெரிஞ்சதுல நல்ல அந்நிய பாஷையில நல்ல ஆவியில் நிறைந்து. நம்ம சபைக்கு வர்ற சில ஊழியக்காரங்க சொல்ற ஒரு குறை என்ன தெரியுங்களா? நீங்களாம் நல்லா பாடுறவங்களா இருக்கிறீங்க, நல்லா செய்தி கொடுங்க, அது ஜனங்கள் ஒன்றும் பாட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஒரு விடுதலையோட எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்களேன்றாங்க. அதை கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு.
நம்ம சபையில நல்ல பாடல்கள் இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல செய்தி இருக்கு. ஆனா உங்க ஜனங்கள்லாம் பார்த்து அப்படியே இருக்கிறாங்களேன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, பார்த்து பழகிடுச்சு போல இருக்கு எனக்கு. அதனால நல்ல விடுதலையோடு துதிக்கணும். இந்த பக்கம் இருந்து போனாலும் சரி, இந்த பக்கம் இருந்து இங்க வந்தாலும் சரி. அதை பத்தி நான் ஒரு காலத்துல தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, ஒரு சகோதரி இங்க இருந்து டங் 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 இங்க குதிப்பாங்க, இங்க இருந்து இங்க டங் குதிப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் ரொம்ப விடுதலையோட துதிக்கிறத விட்டாங்க போல. அதனால நீங்க போங்க, உங்க இஷ்டத்துக்கு விட்டேன். இங்க இருந்து அங்க போனாலும் சரி, அங்க இருந்து இங்க போனாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதனால நல்லா விடுதலையோட கர்த்தரை துதிக்க. அல்லேலூயா. இந்த வெக்கம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறது என்ன வெக்கம்? இந்த சாமி வந்துட்டு ஆடுறாங்கல்ல, என்னன்னு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் ஆட்டம் தான் எல்லாம், சும்மா நாடகம். பிசாசு பிடிச்சி என்ன ஆடிட்டு இருக்கிறான். கர்த்தரை ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிக்கிறதுல என்ன சந்தோஷமா துதிக்கலாம். அல்லேலூயா. எப்படின்னா நம்முடைய முழு இருதயத்தை அவர் செய்ததெல்லாம் நினைச்சு பார்த்தாலே போதும். அல்லேலூயா. அப்படியே பிரசன்ஸ் நம்ம நிரப்போம். அல்லேலூயா. அவர் யாருன்னு யோசிச்சாலே யோசிக்க அப்படியே தேவ பிரசன்ன நம்ம நிரப்போம். அந்த இடத்துக்கே அவர் வந்துருவார். அவரை பத்தி யோசிச்சாலே வந்துருவார். அவரை திங்க் பண்ணி பார்த்தாலே, அவர் செய்த நன்மையெல்லாம் யோசிச்சாலே தானா துதி வரும். அல்லேலூயா. விடுதலை தானா வந்துடும். அல்லேலூயா. இன்னும் கட்டு இருக்கு, இன்னும் பிசாசு இருக்கு, இன்னும் போராட்டம் இருக்குன்னா இன்னும் துதி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா துதிச்சு பாருங்க, எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. எல்லாம் கட்டு நம்ம முன்னாடி நிக்கவே முடியாது, உடையும், நொறுங்கி போயிடும். அதனால கர்த்தரை துதிக்கிற துதியினால அவர் இறங்கி வரார். அல்லேலூயா. அங்க அவர் ஆளுகை வருது. வீட்டுல கர்த்தருடைய ஆளுகை வரணும்னா நல்லா துதி பாடல் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அங்க ஆளுகை சிங்காசனம் வீட்டுல இருக்கும். நம்ம வீட்டுல அல்லேலூயா. சபையில சிங்காசனம் இருக்கும். நம்ம போகிற இடமெல்லாம் சிங்காசனம் நம்ம கூடவே வரும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அப்படியே கார்ல போயிட்டு எங்கேயாவது காரை கொண்டு போய் நிறுத்திட்டு அங்க நின்று அப்படியே கார்லயே உட்காந்து நல்லா கர்த்தரை துதிப்பேன், தேவ பிரசன்னத்தினால் நிரம்புவேன். அப்படியே எங்கேயாவது போயிட்டு நல்லா கர்த்தரை துதிச்சுட்டு அப்படியே நான் திரும்பி வந்துடுவேன். நல்ல மணிக்கணக்கில் உட்காந்து எங்கேயாவது கார்லயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், துதிப்பேன், ஆராதிப்பேன். போற நேரமே தெரியாது, போயிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தது தெரியாது. அப்படி நான் திரும்பி வருவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்படி எங்கேயாவது போனாலும் அப்படி காரை நிறுத்திட்டு அப்படியே அங்க நின்று கர்த்தரை ஆராதிப்பார், துதிச்சிட்டு இருப்பார். அப்படி வாழ்க்கையில நல்ல துதி இருந்தா எந்த கட்டுகளும் நம்ம மேல இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சாப கட்டு, வியாதி கட்டு, பிசாசு கட்டு, பில்லி சூனிய கட்டு, ஏதும் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போயிடும். அல்லேலூயா. மூணாவது, நாம ஏன் கர்த்தரை துதிக்கணும் தெரியுமா? நாம கர்த்தரை துதிக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய காலு கீழே வருவான். அல்லேலூயா. கர்த்தரை துதிச்சா சாத்தான் என்ன செய்வான்? காலு கீழே வருவான். அவன் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும். வாசிங்க 2 நாளாகமோ 20வது அதிகாரம் 19 - 23 வரைக்கும் வாசிங்க. 2 நாளாகமோ 20வது அதிகாரம் 19 - 23 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது இடைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நலத்தோடு ஆலோசனை பண்ணி மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் திருப்பல் என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடல்களை எழுதினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிலிருந்த மோவாபியரையும் சேயீர் மலை தேசக்காரரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.
யூதா தேசத்து ராஜாவாகி யோசபாத்துக்கு விரோதமாக யார் யார் வருது? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், எல்லாரும் அவங்களுக்கு விரோதமா வந்த பொழுது யோசபாத் என்ன செய்தான்? பயந்து, 3ஆம் வசனம் 23 சொல்லுது, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுது, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உமது கரத்தினாலே வல்லமையும் பராக்கமும் இருக்கிறது, ஒருவனும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. 12ஆம் வசனம் சொல்லுது, எங்கள் தேவனே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்துல வர்றவெல்லாம் பயங்கரமான பெரிய மிலிட்ரி. அல்லேலூயா. பெரிய பெரிய மிலிட்ரி எல்லாம் வந்து நின்ன போது யோசபாத் என்ன பண்ணான்னா பயந்து நடுங்கினான். யோசபாத்து பயந்து நடுங்கி கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவனுக்கு ஒரு ஐடியா வந்து பாடகர்கள் எல்லாம் என்ன செய்தா வரவழைச்சு நல்லா யுத்தத்துக்கு முன்பாக, யுத்த வீரர்களுக்கு முன்பாக நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. எதிரா வந்தவங்களாம் ஒருத்தன் வெட்டிட்டு செத்துட்டான். அல்லேலூயா. உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஃபைட் எங்கேயுமே நடக்காது. அல்லேலூயா. நம்ம ரஃபேல் விமானம் இருக்குல்ல, ரஃபேல் விமானம், 3 விமானம் காலி, 3 விமானம் காலி. கிட்டத்தட்ட ஒரு விமானம் 250 கோடி 300 கோடி, 3 விமானம் காலி. எல்லாம் செகண்ட்ல அடிச்சுட்டானுங்க. 5 ஃபிளைட் நம்ம ஃபிளைட் காலி ஆயிடுச்சு. அவங்க ஃபிளைட் எத்தனை காலி ஆச்சோ தெரியல. இப்படிலாம் யுத்தம் நடக்குது. அந்த நாட்கள்ல கர்த்தர் யுத்தம் பண்ணார். அல்லேலூயா. எப்ப யுத்தம் பண்ணார்னா இவங்க கர்த்தரை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை, நல்லா பாடலை பாடி நடனம் ஆடி கர்த்தரை துதிச்சாங்க. எதிரா வந்தவங்க எல்லாம் வெட்டுண்டு ஒருத்தம் மறித்து. இந்த உலகத்துல இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? பைத்தியமா தெரியும். என்னடா அது யுத்தத்துல சண்டைக்கு வர்றானுங்க, நின்று பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே, என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே, துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒண்ணு வேணாம், நாம கர்த்தரை துதிச்சா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக வேற ஒண்ணும் யுத்தம்லாம் பண்ண தேவையில்லை. நம்மெல்லாம் நாம கர்த்தரை துதிச்சு பாடினால் போதும், யுத்தம் அவர் செய்வார். அல்லேலூயா. நாம செய்யறத விட பல மடங்கு பெருசா இருக்கும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பாஸ்டர். ஒண்ணுமே பண்ண வேணாம், கர்த்தரை துதியுங்கள். நிறைய நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இந்த நேரத்துல என்ன செய்யறது, நான் எப்படி இதை சமாளிப்பேன், நான் எப்படி இதை மீட் பண்ணுவேன், நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. அந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டியது கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா. கர்த்தரை நல்லா துதிப்பது. முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு கர்த்தரை நல்லா துதிச்சா வழியை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. முட்டு சந்தினா என்னது? இதுக்கு மேல எனக்கு போறதுக்கு வழியே கிடையாது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது, திரும்பியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, என்ன பண்றது? கர்த்தரை துதிப்பது, வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அங்கெல்லாம் வழி உண்டாக்குவார். சத்துரு ஒருவனுக்கு ஒருவன் வெட்டுண்டு போயிடுவா. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை நாம துதிக்கணும். ஏன் கர்த்தரை துதிக்கணும்? அதுக்காகத்தான் நாம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்நாள முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. பிறந்ததையும் என்ட்ரியும் எக்ஸிட்டும் நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒழுங்கா துதிக்கலன்னா டேட்டை முன்னாடி தள்ளி விட்டுறாரு. டேட்டா முன்னாடி தள்ளி விட்டு, சரி இனிமேல் எல்லாத்துக்கு நீங்க வேஸ்ட் தானே. அல்லேலூயா. நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன்.
நல்லா ஜெபம் பண்றவங்க நீண்ட நாள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஜெபத்துக்காகவே வச்சிருக்கிறார் போல. ஜெபம் பண்றவங்க இந்த பூமிக்கு தேவை. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, நீண்ட நாள் லைஃப். அல்லேலூயா. நல்லா துதிச்சு பாருங்க, நல்ல ஆண்டவர் சுகத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அதனால நல்லா துதித்தா நம்ம வாழ்க்கையின் நோக்கம் நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ஒரு நாள் கர்த்தரை துதிக்கலாம், அன்னைக்கு வேஸ்ட். கர்த்தர் உங்களை கொடுத்த நாள் வேஸ்ட். அன்றைக்கு சாப்பிட்டது வேஸ்ட், விழிச்சிருந்தது வேஸ்ட், எல்லாமே பண்ணது வேஸ்ட். கர்த்தரை துதிக்கலாம், என்ன பண்ணாலும் வேஸ்ட் இந்த நாள். அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் உயிரோட நம்ம வச்சிருக்கிறார். அதுக்குதான் நம்ம துதிக்கணும். அல்லேலூயா. பாடி ஆராதிக்கணும். ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரலையா, அந்த வாரமே வேஸ்ட். நீ வேலை செய்யறதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. ஆராதனைக்கு வராம கல்யாணத்துக்கு போடினா அந்த கல்யாணமாவது உருப்படுமா? பாவம், அவங்களையா நம்ம நீங்க சர்ச்சைக்கு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்படிதான் நாம போனாலும் ஒருத்தவங்க இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு போனோம்னா அவங்கள ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம மேல ஆசீர்வாதம் இருக்கணும்ல. அல்லேலூயா. நாம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா நம்ம மேல ஆசீர்வாதம் இருந்தாங்கன்னா அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை துதிங்க, கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டு போயிடும். அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். சத்துரு வெட்கப்பட்டு ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தரை துதிக்கணும். எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் அது இல்லை, அது என்னது? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால்